டாஸ்மாக் கடைக்கு எதிரான போராட்டத்தை குற்ற செயலாக கருத முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி கடந்த 2016ஆம் ஆண்டு மே மாதம் மக்கள் அதிகாரம் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக சேத்தியாத்தோப்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிதம்பரம் முதலாவது நடுவர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி பி. வேல்முருகன் முன் விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி குடியிருப்பு பகுதிகளில் இயங்கும் மதுபான கடைகள் ஏற்படுத்தும் சமூக பிரச்சினை குறித்து பொதுமக்கள் அமைதியாக நடத்தும் போராட்டங்களை குற்ற செயலாக கருத முடியாது என்றார். அமைதியான போராட்டங்களில் பங்கேற்கும் ஒவ்வொரு தனி நபருக்கும் எதிராக காவல்துறை குற்றவியல் வழக்குகளை பதிவு செய்வது ஜனநாயக உரிமைக்கு எதிரானதாகும் என்றார். போராட்டங்கள் அமைதியாகவும் வன்முறையற்றதாகவும் தொடர்ந்தால் பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தவும் அரசிடமிருந்து உரிமைகளை கேட்கவும் முடியும் என்பதால் சிதம்பரம் நடுவர் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு ரத்து செய்யப்படுகிறது என உத்தரவிட்டார்.